Good morning, guys. Welcome to Kavi Home Academy for TNPSC. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க இது வரைக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த 2 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து நான் வந்து ஏதோ டீச் பண்ணுவேன் அப்படின்ட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரையும் நான் ஏமாற்ற மாட்டேன். ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து என்னால் முடிஞ்சாலும் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ 2 பேர் நம்பியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னும் வந்து எனக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஏன் அப்படி ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கிராஸ் விடோ. எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து இல்லை. நான் வந்து ஒரு கிராஸ் விடோ. நான் வந்து இந்த குரூப் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் படிச்சிட்ருக்கேன். இப்போது 6 மந்த்தாக படிச்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி படித்து எக்ஸாம்ஸ்லாம் எழுதினேன். ஸோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் விளையாட்டாக நான் எழுதினேன். ரொம்ப ஈடுபாடெல்லாம் எழுதலை. ஏதோ கிளாஸுக்கு போவேன், அதை அட்டென்ட் பண்ணுவேன். அவங்க சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், அதாவது நம்ம 12th 10thலாம் படிப்போம்ல, ஒரு கிளாஸுக்கு போவோம், சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த பேஸஸில் எழுதினேன். ஸோ 3 டைம்ஸ் என்ன எழுதினேன். அதில் வந்து 2 டைம் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போவேன். ஸோ வந்து லாஸ்ட் டைம் வந்து மெயின்ஸில் வந்து முன் டைம் வந்து மெயின்ஸில் வந்து 12 மார்க்ஸ் இல்லாமல் எனக்கு வந்து போயிடுச்சு. ஸோ மேரேஜுக்கு முன்னாடி நான் விளையாட்டாக தான் படித்தேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடாக நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா கம்பல்சரி நான் வின் பண்ணியிருப்பேன். அது எனக்கு இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். அப்போல்லாம் கூட வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவேன், மெயின்ஸ் நான் கிளியர் பண்ண முடியாது. சரி, எல்லாமே கிளியர் பண்ணிட்டு போனால் உள்ளே வந்து சம்திங் இல்லாமல் இருக்கும். நான் ஒரு 3-4 டைம்ஸ் வந்து வெக்ஸ் ஆகிட்டேன். அந்த கோச்சிங் சென்டர் போய் நான் படிக்கும் போதே வந்து ஒரு 3 டைம்ஸ் வெக்ஸ் ஆகிட்டேன். அதோட நானும் விட்டுட்டேன். மேரேஜ் நடந்துச்சு. ஸோ 2 இயர்ஸ் என்னோடய லைஃப் ஓரளவுக்கு ஓடிச்சு. குழந்தெல்லாம் பிறந்த பிறகு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டார். அவங்க அம்மா தான் வேணும் அப்படின்ட்டு போயிட்டார். மதர் இன் லா ப்ராப்ளம், அது இல்லாமல் சிஸ்டர் இன் லா ப்ராப்ளம், 2 பேர் சேர்ந்து எனக்கு ப்ராப்ளம் பண்ணி அவங்க போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக என்னுடைய 2 குழந்தைங்களே வச்சு நான் மெயின்டைன் பண்ணுறேன். காலையிலேருந்து வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போயிட்டு வருவேன். போயிட்டு வந்துட்டு ஃபஸ்ட் ஷிஃப்ட் போயிட்டு வருவேன் 6 to 2. ஆஃப்டர் 2:30 நான் வந்து பசங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எங்கெல்லாம் சிலபஸ், எங்கெல்லாம் சோர்ஸஸ் இருக்கோ எல்லா சோர்ஸஸ்லேருந்துமே என்னோடய டாபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சிலபஸை வந்து கவர் பண்ணிவிட்டு படிச்சிட்ருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து எந்த ஒரு இன்கமும் கிடையாது. ஸோ வந்து ஒரு சர்வீஸாக தான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சிங்கிள் பேரண்ட்டாக எப்படி கஷ்டப்படுறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலிமா எனக்கும் வந்து நானும் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன். ஆஸ் வெல் அஸ் எனக்கும் வந்து நானும் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவேன். சைமல்டேனியஸாக வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து ஒரு 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 அதாவது நீங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அதனால் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எனக்கு கிடைக்கும். அதை வச்சு நான் வந்து ஒரு புக்ஸ், ஒரு நோட்ஸ், இல்லைனா என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை நான் வாங்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. ஓகேவா? ஓகே நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நீங்கள் என்னோடய லாஸ்ட் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. என்னோடய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஓரளவுக்கு நான் எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து இந்த கிராமரில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கண்கார்டு தான் நான் இப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து ஒரு மாதிரி ரிவைஸ் பண்ணிடலாமா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு என்னது? ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸோடைய ஃபங்க்ஷன் சொல்கிறது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து 8ஆக டிவைட் ஆகிருக்குன்னு சொன்னேன். ஒன்றுனா நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு நமக்கு 8ஆக டிவைட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா. நெக்ஸ்ட்டு நவுன் என்னது? நேமிங் வேர்டு தான் நவுன் அப்படின்னுவோம். நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் த பிளேஸ், நேம் ஆஃப் த திங்ஸ் தான் வந்து நவுன். இந்த நவுன் வந்து 5ஆக டிவைட் ஆகிருக்கும். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். ப்ராப்பர் நவுன்னா அக்யூரேட்டான ஒரு நேம், ப்ராப்பர் நவுன் அப்படின்வாங்க. காமன் நவுன் அப்படின்னா காமனாக யூஸ் பண்ணுறது, கேர்ளு, பாய் அப்படின்னு நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது காமன் நவுன். கலெக்டிவ் நவுன்னா ஒரு குரூப் ஆஃப் பர்சனை வந்து கலெக்டிவாக வந்து சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ், ஆர்மி, அதெல்லாம் சொல்கிறது வந்து கலெக்டிவ் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய ஸ்டேட், அவங்களுடைய ஆக்ஷன்ஸை சொல்கிறது தான் வந்து என்னதுன்னா கலெக்டிவ் அப்படின்னு சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேட்ரட், லாஃபர் அப்படின்றதுலாம் வந்து கலெக்டிவ் நவுன்.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் திங் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் திங் என்னென்னா மெட்டீரியல் நவுன்னா ரா மெட்டீரியலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் மெட்டீரியல் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டனு, க்ளே இதெல்லாம் வந்து மெட்டீரியல் நவுனில் வரும். ரெண்டாவது வந்து ப்ரொனவுன் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வி யூஸ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொனவுன் வந்து என்னென்னா ஐ, வி, யூ, ஷி இதில் வந்து என்னென்ன டிவைட் ஆகும்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், சப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன் சொல்லுவோம். ஸோ முன்னாடி வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன், பின்னாடி வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். பொசசிவ் முன்னாடி வந்துச்சுன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ், பின்னாடி வந்துச்சுன்னா பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னா டிஸ்கிரைப்ஸ் த நவுனை டிஸ்கிரைப்ஸ் பண்ணுறது தான் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவில் வந்து ஒரு 4 or 5 அட்ஜெக்டிவ் சொன்னால் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து Q ஸ்கொயர் சாக்குன்னு சொன்னோம். அதாவது குவான்டிட்டி, குவாலிட்டி, சைஸ், ஏஜ், கலர் அது மூலிமா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால். நெக்ஸ்ட்டு வேர்பு தான் ரொம்ப பெரிய விஷயம்னா வேர்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்பு நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கண்கார்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வேர்பு வந்து என்னென்னா மெயின் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப். மெயின் வேர்ப் வந்து ட்ரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ், ஃபைனைட், நான் ஃபைனைட். ட்ரான்சிட்டிவ்னா ஆப்ஜெக்ட் வரும். ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொனவுனாகவும் இருக்கலாம், இல்லை நவுனாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ப்ராசஸ் கிளாஸஸாகவும் இருக்கலாம். இன்ட்ரான்சிட்டிவ் அப்படின்றது வந்து என்னென்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட் வந்து அங்கே வரவே வராது, ஒன்லி சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் மட்டும் தான் இருக்கும். அதுதான் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்வாங்க. ஃபைனைட் வேர்ப் அப்படின்றது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுக்கு அது உபே பண்ணும். ஓகேவா. வேர்ப் வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறி இருக்கும். ஸோ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் தான் ஆப்ஜெக்ட் வராது அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் வேர்ப்ஸ்ன்றது அது சொன்னோமா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வந்து ஒபே பண்ணும். அது வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. நான் ஃபைனல் வேர்ப்ஸ்ன்றது ஸோ நான் ஃபைனட் வேர்ப்ஸ் அப்படின்றது வந்து ஜெரண்ட் ஃபைனட் வேர்ப்ஸ். நான் ஃபைனட் வேர்ப்ஸ் வந்து ஒபே பண்ணாது, அது சேஞ்ச் ஆகாது. இது வந்து 4 டிவைட் ஆகும். ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஜெரண்ட் அப்படின்றது ஐஎன்ஜி ஃபார்ம், இட் ஆக்ட் அஸ் அன் சப்ஜெக்ட். அண்ட் ஐஎன்ஜி ஃபார்ம் விச் ஆக்ட் அஸ் அன் அட்ஜெக்டிவ் வி கால் இட் அஸ் எ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே. 2ஓட வேர்ப் வந்துச்சுன்னா தட் இஸ் இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட்டு ஹேவிங்கோட பாஸ்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா. இதுதான் நமக்கு தெரிஞ்ச வேர்ப். ஓகே. இதோட வேர்ப் முடியுது பார்த்திங்கன்னா மெயின் வேர்ப் முடியுது. ஆக்சிலரி வேர்ப்ஸில் வந்து என்னென்ன இருக்கும்? பி ஃபார்ம் வேர்ப்ஸ், ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ், ப்ரைமரி ஆக்சிலரிஸ், மாடல்ஸ் அண்ட் செமி மாடல்ஸ். ப்ரைமரி ஆக்சிலரிஸ்னால் பி ஃபார்ம் வேர்ப்ஸ், டூ ஃபார்ம் வேர்ப்ஸ், ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ், பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அண்ட் டூ ஃபார்ம் வேர்ப்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து மாடல்ஸ் வந்து கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வுட்டு. ஸோ வுட்டுக்காக நான் வந்து இஃப் கிளாஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை நான் எடுத்தேன். இஃப் கிளாஸ் எடுத்தேன்னா செமி மாடல் பார்த்திங்கன்னா நீட் டு, டேர் டு அதெல்லாம் வந்து அது நெசசிட்டிக்காக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து செமி மாடல் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டையும் ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்டை வந்து மற்ற சென்டென்ஸோட லிங்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரிப்போசிஷன். ஆன் த டேபிள், அபோவ் த டேபிள், பிஹைண்ட் த டேபிள், அக்ராஸ் த டேபிள் அப்படின்வாங்க. டுவர்ட்ஸ், இன்டு, இன், அவுட் இதெல்லாம் வந்து மூமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே. அதான் ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷனில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்கும். இன், ஆன், அட்டு. ஓகே. ஆன் அப்படின்றது வந்து டேஸ் அண்ட் டேட்டுக்காக யூஸ் பண்ணுறது. அட்டுன்றது அக்யூரேட்டான பிளேசஸ்க்காக யூஸ் பண்ணுறது அட்டு. ஓகேவா. ஸோ இன் அப்படின்றது வந்து ஒரு மந்த்து நெக்ஸ்ட் வந்து ஒரு இயர் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இன். ஸோ ஃப்ரம் தட் அந்த ப்ரிப்போசிஷன் முடியுது. ஸோ கன்ஜெக்ஷன்னா கனெக்டர்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேனே. கனெக்டர்ஸ்னால் என்னதுன்னா கனெக்ட் பண்ணுற ஒரு வேர்ட். ஒரு கிளாஸஸ் இருக்கும் ஒரு சென்டென்ஸில் வந்து 2 கிளாஸஸ் இருக்கும். அதாவது மெயின் கிளாஸஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒன்று மெயின் ஒன்று சப்பார்டினேட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்படிப்பட்ட சென்டென்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். எப்போ நம்ம அந்த கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த சென்டென்ஸை வந்து கன்ஜெக்ஷன் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஸோ கன்ஜெக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 வகையான கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். கோரிலேட்டிவ், சப்பார்டினேட்டிங் அண்ட் கோஆர்டினேட்டிங். ஸோ அந்த கன்ஜெக்ஷன்ஸ்லாம் நம்ம படித்தோம். நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னா சடன் ஃபீலிங்ஸுக்காக யூஸ் பண்ணுறது இன்டர்ஜெக்ஷன். ஹரா, ஓ, நோ, ஹோ அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டை கொடுக்குறது தான் வந்து இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஓகே. ஸோ வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கன்கார்ட் பண்ணுறோம். ஸோ கன்கார்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. கன்கார்டுக்கான வீடியோ வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து நான் இன்னைக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு டென்சஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸையும் முடிச்சிடலாம். ஓகே. முடிச்சுட்டு டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸையும் நம்ம இன்றைக்கே அது எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஓகேவா. இது வரைக்கும் நம்ம இன்றைக்கே முடிச்சிடுவோம். ஓகேவா. இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம இன்றைக்கே
முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போகலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மீ. நான் வந்து ஒரு கிராஸ் வீடியோ அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்க எத்தனையோ பேர் வந்து இப்படி இருக்கலாம், என்ன மாதிரி இருக்கலாம், படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ எப்படியாவது கம்பல்சரி இந்த மாதிரி நான் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு தான். பிகாஸ் எனக்கு அம்மா கிடையாது, எனக்கு அப்பா அண்ட் அண்ணா தான் இருக்காங்க. எங்கள் அண்ணனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம் என்னென்னா எங்கள் அண்ணனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. 94ல் பிறந்தார். இன்னும் எங்கள் அண்ணனுக்கு எந்த பொண்ணும் கிடைக்கல. ஸோ எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆகலை. எங்கள் அப்பாவுக்கு வந்து வயசாகிடுச்சு. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க இப்போ தான் ஒரு 3 மாதம் ஆச்சு. என்னால் அதுலேருந்தே மீண்டு வர முடியல. அது இல்லாமல் இப்போ நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டெல்லாம் எனக்கு யாருமே துணை கிடையாது. எங்கள் 2 பசங்களை வச்சு நான் இருக்கேன். ஸோ ஏதோ ஏன் தான் விடியுது அப்படின்ற அளவுக்கு எனக்குலாம் இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இதனால் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ காய்ஸ்.